ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது லாப்ஸி ரவை பிசிபேலாபாத். அது என்ன லாப்ஸி ரவைன்னா, நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த முழு கோதுமை இருக்குது இல்லையா, அது உடச்சதாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காட்டியிருக்கேன். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு ட்ரையாக வறுத்துக்கணும். அதோட ஒரு 4லேருந்து 5 வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ரெட் சில்லியை வந்துட்டு அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஏன்னா இதை பொடி பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு பார்த்துங்க. பொடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இது 1 பார்ட்டாக பண்ண போகிறதுனால இதில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், அது ஷேலட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அது கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய்கறி வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கேரட்டு போட்டிருக்கேன், நான் உருளைக்கிழங்கு. நீங்கள் எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு நம்ம வறுத்து வச்ச பொடி இருக்குல்ல, வறுத்து பொடி பண்ண பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுடுறோம். போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ நெக்ஸ்ட் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஏன்னா அந்த மசாலாலாம் போய் அடியில் தங்காமல் இருக்க. ஸோ இப்போ இது கொதி வந்ததும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அந்த ஊற வச்சு தோரம்பருப்பும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம், வெந்துடும் தோரம்பருப்பு. 1 கப்பு லாப்ஸி ரவைக்கு 3/4 கப்பு பருப்பு, தோரம்பருப்பு. அப்புறம் இந்த லாப்ஸி ரவை அதை வந்துட்டு 1 கப்பு எல்லாம் போட்டு இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிளாஸ் வைக்கலாம், அப்போ தான் நல்லா குழையும். 6-6.5 கிளாஸ் விடலாம். 1.25 கப்பு அதுக்கு ஒரு 6.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 4லேருந்து 5 விசில், 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். இந்த மீன் டைமில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி அதில் வந்து அது கொஞ்சம் காஞ்சதும் அதில் கடுகு போட்டு வெடித்ததும் சீரகம் போடுறோம், அப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இந்த லாப்ஸி ரவை பிசிபேலாபாத் நல்லா பசி தாங்கும். சுகர் பேஷண்ட்ஸ் இது சாப்பிடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடுகு சீரகம் போட்டேன். வரமிளகாவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா இது முந்திரி பருப்பு, உங்களுக்கு தேவையான ஒரு 10 முந்திரியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போது நம்ம வேக வச்சது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா குழஞ்சிருக்கணும். இந்த பிசிபேலாபாத் குழஞ்சிருக்கும்ல, அது மாதிரி நல்லா குழஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுவையான லாப்ஸி ரவை பிசிபேலாபாத் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு இந்த தண்ணி ரொம்ப முக்கியம், அது பார்த்து ஊற்றிக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ்.